ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து பிற நாடுகளிடம் விளக்கம் அளிக்க முதல் குழு புறப்பட்டது. ஐக்கிய ஜனதா தள எம்பி தலைமையிலான குழு ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணம். தமிழ்நாட்டில் இன்று முதல் கனமழைக்கு வாய்ப்பில்லை. மிதமான மழை நீடிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அரபிக்கடலில் அடுத்த 12 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வடக்கு பகுதியை நோக்கி நகரும் என்பதால் தமிழ்நாட்டில் பாதிப்பில்லை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. வினாடிக்கு 14,000 கனஅடி நீர்வரத்தால் ஆர்ப்பரிக்கும் அருவிகள். சவரனுக்கு 1,760 ரூபாய் அதிகரிப்பு. 1 கிராம் 8,930 ரூபாயாகவும் 1 சவரன் 71,440 ரூபாயாகவும் விற்பனை. மத்திய அரசு கல்வி நிதி வழங்காததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல். மும்மொழி கொள்கையை ஏற்காததால் நிதியை நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம் என குற்றச்சாட்டு. சென்னையில் தலைக்கவசம் அணியாதது, வேகமாக வாகனம் ஓட்டுவது உள்ளிட்ட 5 வகையான போக்குவரத்து விதிமீறல்களுக்கு மட்டுமே அபராதம். மாநகர காவல் ஆணையர் அருண் உத்தரவு. தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் அதிகரித்தாலும் மக்கள் அச்சமடைய தேவையில்லை. தொடர்ந்து கண்காணித்து வருவதாக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் விளக்கம். ராமதாஸ் அன்புமணி இடையேயான பிரச்சினை சுமூக முடிவை எட்டிவிட்டதாக ஜி.கே. மணி அறிவிப்பு. இருவரும் விரைவில் உறுதி செய்வார்கள் என்றும் பேட்டி. நல்ல பதிலா அவங்க வாயாலேயே சொல்ல போறாங்க, நீங்க பார்க்க போறீங்க. மிக விரைவில் சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு சுமூகமான முடிவு எட்டிருச்சு. எந்த வகையிலையும் நிலைகுலையாது, நலிஞ்சு போகாது, மேலும் வளமா இருக்குமா தவிர எந்த வகையிலும் பாதிக்காது. 2 பேருடைய சந்திப்புக்கு பிறகு அந்த வெறி வேகமாக மாறும், வீரியமாக மாறும். பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் அருகே புளிய மரத்தில் கார் மோதி விபத்து. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழப்பு. வேலூர் காட்பாடி அருகே அரசு பேருந்து மீது மோதிய லாரி. ரயில் நிலையத்திற்கு ஆட்டோவில் சென்றவர் உயிரிழப்பு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மல்லாக்கோட்டையில் 5 பேர் உயிரிழந்த கல்குவாரியில் ஆய்வு. விபத்து நடந்ததற்கான காரணம் குறித்து சுரங்க பாதுகாப்பு அதிகாரி ஆய்வு நடத்தினார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே ஊருக்குள் புகுந்த சிறுத்தை. கோழியை கவ்விச்சென்ற நிலையில் மக்கள் அச்சம். டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன். பொது மேலாளர் சங்கீதா, துணை பொது மேலாளர் கௌரி சங்கர் இன்று ஆஜராக உத்தரவு. கன்னட எழுத்தாளர் பானு முஷ்டாக்கிற்கு புக்கர் பரிசு. 12 சிறுகதைகளை அடங்கிய ஹார்ட் லேம்ப் நூல் பரிசு வென்றது. காசாவிற்குள் 11 மாதங்களுக்கு பிறகு அனுமதிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை விநியோகிக்க மறுப்பு. இஸ்ரேல் மீது ஐக்கிய நாடுகள் சபை குற்றச்சாட்டு. ஐபிஎல்லில் இன்று டெல்லி அணியுடன் மோதும் மும்பை இந்தியன்ஸ். வெற்றி பெறும் அணி பிளே ஆஃப் சுற்றில் நுழையும் என்பதால் கடும் போட்டி. சென்னை தலைமைச் செயலகத்தில் கருணை அடிப்படையில் காவலர்களுக்கு பணி ஆணை வழங்கிய முதலமைச்சர் சமூக நலத்துறை சார்பில் கட்டப்பட்ட மகளிர் விடுதிகளையும் திறந்து வைத்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முதலமைச்சர் தொடங்கி வைக்கும் திட்டங்கள் குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் பல்வேறு துறையினுடைய திட்டங்களை துவங்கி வைத்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பாக காவல்துறை சார்பில் பணிக்காலத்தில் காலமான காவலர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் 115 நபர்களுக்கு தகவல் பதிவு உதவியாளர், காவல் நிலைய வரவேற்பாளர் பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கினார்.
தொடர்ச்சியாக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனம் சார்பில் பரங்கிமலை, ஒசூர் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய இடங்களில் 38 கோடியே 15 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 3 தோழி விடுதி கட்டடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். மேலும் சென்னை தரமணி மற்றும் சேப்பாக்கம், மதுரை, கோவை, நாகை, கிருஷ்ணகிரி, ஈரோடு, காஞ்சிபுரம், கடலூர், தர்மபுரி, தேனி, சிவகங்கை, ராணிப்பேட்டை, கரூர் ஆகிய 14 இடங்களில் 176.93 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள 14 தோழி விடுதி கட்டணங்களுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சியும் இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி அந்த அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியை செய்து வைத்தார். குறிப்பாக இந்த 14 மாவட்டங்கள்ல ஒரு தோழி விடுதியில 2000 படுக்கை வசதி கொண்ட 14 தோழி விடுதிகளை முதலமைச்சர் இன்றைக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்திருக்கிறார். பணிபுரியும் பெண்களுக்காக இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு குறைந்த கட்டணத்துல செயல்படுத்தி வருகிறது. அதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், தலைமைச் செயலாளர் முருகானந்தம் IAS, அதே போல உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டாங்க. தொடர்ச்சியாக பால்வளத்துறை, அதே போல பால்வளத்துறை சார்பில் தேர்வு செய்யப்பட்டிருக்கூடிய பணியாளர்களுக்கும் பணியாணை வழங்கக்கூடிய நிகழ்வும் நடைபெற உள்ளது. அபிநயா. பரங்கிமலை, ஓசூர், திருவண்ணாமலையில் தோழி மகளிர் விடுதிகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த புதிய தோழி விடுதிகள் மூலமாக பணியாற்றும் பெண்கள் பயன்பெறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இது சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். அடுத்த மாதம் முதல் மின்சார பேருந்துகள் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இயக்கப்படவிருக்கும் நிலையில் அதற்கான சார்ஜிங் ஸ்டேஷன் தயார்படுத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து செய்தியாளர் வேல்முருகன் தரும் பிரத்யேக தகவல்களை பார்க்கலாம். இதுக்கு எப்படி சார்ஜ் போடுவாங்க அப்படிங்கறத ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. கிட்டத்தட்ட 240 கிலோ வாட் அளவுக்கு மின்சாரத்தை இது சர்க்குலேட் பண்ணும். அதாவது ஒரு பேருந்து 2 மணி நேரத்தில் சார்ஜ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு கிட்டத்தட்ட 250 யூனிட் தேவைப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளுடைய வியாசார்பாடில் இருக்கக்கூடிய அந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ல நம்ம இருக்கிறோம். ஸோ இதுதான் இந்த பிரம்மாண்டமான சார்ஜிங். இது பஸ்ஸுக்கான இது. நம்ம வழக்கமா சின்ன சின்ன கார், பைக் இதுக்கெல்லாம் பார்ப்போம். ஸோ பஸ்ஸுக்கானது பார்க்கும்போது இவ்வளவு பெரிய பிளக் பாயிண்ட் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 220 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு, அதாவது 8 to 10 சிங்கிள் அடிக்கிறதா சொல்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இது கூடுதலா 30 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவே இருக்கு. அதனால நமக்கு குறைந்தபட்சம் 10 சிங்கிள் வரைக்கும் நம்மளுடைய பஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் 2 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ 2 கன்னையும் வச்சு நீங்க கொடுத்து சார்ஜ் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கான வசதிகளோட தற்பொழுது இந்த மின்சார பேருந்துகள் சென்னையில் இயக்கப்பட இருக்கிறது. சிங்கப்பூர், ஹாங்காங்கில் பரவி வரும் J1N1 கொரோனா எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை வரைகலை வடிவில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. கொரோனா பரவல் தொடர்பான செய்திகளை பார்க்கிறோம். இதனால அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கா என்பது பற்றி விரிவா பார்க்கலாம். இப்ப பரவி வரக்கூடிய இந்த கொரோனா என்பது JN1 வகையை சேர்ந்ததா இருக்கு. இது 2023 ஆகஸ்ட் மாதமே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வகை கொரோனா தான். அதாவது ஓமைக்ரான் BA.2.86 வழியா வந்த கொரோனா தான் இது. இதை பொறுத்த வரைக்கும் இதுல இப்ப 2 முக்கியமான வேரியன்ட்ஸ் இருக்கு. LF7, NB18. இதுதான் இப்ப அதிகரித்து வரும் கொரோனா பரவலுடைய முக்கிய வேரியன்ட்ஸ். இந்தியாவில் இந்த கொரோனா என்பது ஏற்கனவே இறந்ததுதான். அதனால பெரிய அளவுக்கு நம்ம பயம் கொள்ள தேவை கிடையாது. முக்கியமா இப்ப எங்கெல்லாம் அதிகரிச்சு வருது கேசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தெற்காசிய நாடுகள்ல தான் அதிகரிச்சு வருது. ஹாங்காங், சிங்கப்பூர், தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகள்ல தீவிர பரவல் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த கொரோனா எப்படிப்பட்டது, இதற்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இருமல் அதிகம் இருக்கும், தொண்டை வலி இருக்கும், வாந்தி இருக்கும், அதே மாதிரி பிரெயின் ஃபாக் ஆகும். இது தவிர வயிற்றுப்போக்கு அதிக அளவுல இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த அறிகுறிகள் எல்லாம் இருந்தா இந்த வகை கொரோனா தொற்று இருக்கு என்பதை புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி இதுல இருந்து தப்பிப்பதற்கான வழி அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒருத்தருக்கு இந்த கொரோனா இருக்குன்னு தெரியும் போது அவங்கள வீட்டிலேயே தனிமைப்படுத்திக்கிட்டாலே போதும், அவங்க குணமடைஞ்சிருவாங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுடைய இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு அது எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்றது சொல்ல முடியும். அதே மாதிரி உடல் நலத்தை நீங்க பொறுத்து முடிவு பண்ணிக்கலாம். இப்போ வயதானவர்கள், வேற ஏதாவது நோயில மூலமா ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களா கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். அதே மாதிரி இதுல இருந்து தப்பிப்பதற்கான
வழி அப்படின்னு சொல்றது ஏற்கனவே நாம கொரோனாவுக்காக போட்ட தடுப்பூசிகள் இன்னமும் வேலை செய்யுது. அது ஒருவேளை அதிக நாட்களுக்கு முன்னாடி போடப்பட்டதா இருந்தா இப்ப பூஸ்டர் தடுப்பூசி அவசியம். இதுவே இந்த கொரோனாவை நம்ம தடுக்கிறதுக்கான ஒரு முக்கிய வழிதான். அதே மாதிரி நம்ம எப்பவும் பின்பற்றி கொண்டிருந்த முன்னாடி முகக்கவசம், கை கழுவுதல், இந்த மாதிரியான பழக்கங்களை திரும்பவும் கொண்டு வாங்க அப்படின்றது தான் சொல்றாங்க. சரி, இப்ப வேகமா பரவுதே அப்படின்றதுனால தானே இப்ப அச்சம் வருது, இது தொடர்பான செய்திகள்னால தான் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இப்ப மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த JN.1 ரக கொரோனாவை பொறுத்த வரைக்கும் இது வேகமா பரவும் ஆற்றல் கொண்டது. அதாவது நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா அந்த கூட்டத்துல சீக்கிரமா பரவிடும். 30 மியூட்டேஷன்ஸ் அதுல இருந்து வரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இது வேகமா பரவினா கூட இதோட வீரியம் என்பது குறைவுதான். ஏன்னா இது வரைக்கும் இதனால உயிரிழப்பு எதுவும் பதிவு செய்யப்படலன்னு சொல்லப்படுது. அதனால பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது. அதே மாதிரி கோவிட் தொற்று அப்படின்றது முழுமையா இது வரைக்கும் உலகத்துல இருந்து போகவே இல்லை. கோவிட் பெருந்தொற்றை நாம கண்டுபிடிச்சதுல இருந்தே கோவிட் இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப எப்படி ஒரு ஃப்ளூ இருக்குமோ அந்த மாதிரி அது இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்பவும் நாம அதுக்கு தொடர்பான சிகிச்சைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால பயப்பட தேவையில்லைன்னு மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க.